70 ரூபா சொன்னாங்க, 60 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. கண்ணாபுரம் ஏழை மாடு தான். என்ன காரணமா? சும்மா ஒரு ஆசைக்கு வளர்க்கும். பெரிய பெரிய மாடா வாங்க வச்சு ஒரு கண்டி மாடு 2 கண்டி வீட்டுல அடக்கட்டும் பாட்டுக்கு. இது 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சான். இது பல்லே போடலையா? பல் போடேன்னு 1 வருஷம் ஆகுமா? 1 வருஷம். இது ஒண்ணு பயங்கர ஸ்பீடா இருக்குதா? அது கொஞ்சம் அமைதியா இருக்குமா? ஆமா, அது கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஆனா வேலைக்கு இதான் நல்லா போகும். மாடு கைக்கு வரப்பா இருக்கும். நல்ல மாடு வளர்க்கலாம், வச்சு அடிக்கலாம். நீங்க இப்படி கொஞ்ச நாள் அடிச்சு வந்தாலும் வித்துருவீங்களா? விலை கேட்டா கொடுப்போம், இல்ல அது பாட்டு வீட்டுல அடக்கும். இதோட மதிப்பு 1 வருஷம் 1 வருஷம்னா 1 லட்சம் மேல போகும். எப்படி? 1 லட்சத்துக்கு மேல போகும். 1 வருஷம் கிடைச்சாவா? ஆமா, 1 வருஷம் நின்னா போதும். 1 லட்சத்துக்கு மேலதான் போகும், கீழே போகாது. இன்னும் நல்ல உயரமா வளருமா? உயரம் வரும், தலைக்கு மேல நமக்கு மேல வந்துடும். 1 வருஷம் லேசா இன்னும் 2 படி வளர்ந்துட்டா மாடு 1 ரூபா தான். 1 லட்சம் தான். 1 லட்சம் தான். பல் போடுறது முடியும். 1 லட்சத்துக்கு மேல போகும். ஒரு மாடு பிறந்ததுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு பல் போடும்? 2 வருஷம் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆயிரும். சென்னையில இருந்து மேலப்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. புதுசா ஒரு ஆள் மாடு வாங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாமா கவனிக்கணும், என்னெல்லாம் பார்க்கணும்? மாடு சுழி சுத்தம் பார்க்கணும். மாட்டை விட கண்ணுக்குட்டிக்கு சுழி சுத்தம் பார்க்கணும். சுழி சுத்தம் ரொம்ப மெயினானது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதான், சுழி சுத்தம் தான். சென்னையிலயும் பார்க்கல சுழி சுத்தலாம். ஆமாண்ணா. சில பேர் பார்ப்பாங்க, வீட்டுல மாடு வச்சிருக்க பார்ப்பாங்க, வியாபாரிங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா சுழி சுத்தம் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம மாட்டுக்கு நல்லா காம்பு கட்டு இருக்குதான்னு பார்க்கணும். நல்ல தலடி எப்படி இருக்கணுமா? காம்புல என்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும்? வந்தா காம்பு, ஒரு காம்பு 3 காம்பு இருக்கும், 3 காம்பு மாடா இருக்கும், 2 காம்பு மாடா இருக்கும். அதனால காம்பை வாங்கும் போது பீச்சு பார்த்து வாங்கணும். காம்பு சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். காம்பு கொஞ்சம் அளவு காம்பா இருக்கணும், துண்டு காம்பா இருக்கக்கூடாது. காம்பு கொஞ்சம் பெரிய பெரிய காம்பா இருக்கணும். பெரிய காம்பா இருந்தா கறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், சின்ன காம்பா இருந்தா கறக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பொம்பளைகள் கறக்க முடியுமான்னு பார்க்கணும், உதைக்குதான்னு பார்க்கணும். மெயின் அதை செக் பண்ணணும். பொம்பளை ஆளும் கறக்க முடியுமா, உட்காந்து கறக்க முடியுமா அப்படின்றது செக் பண்ணும். நல்ல செக்அப் எல்லாம் பார்க்கணுமா? ஆமா, நடலாம் பார்க்கணும். நட ஓட்டி பார்த்தா தெரியும் மாடு எப்படி நடக்குன்னு. மாடு கால் எட்ட வச்சு நடக்கணும், கெட்ட வச்சு நடக்கக்கூடாது. கால் அகலமா வச்சு நடக்கணும். ஆமா, அகலமா வச்சு நடக்கணும். எருது மாட்டுல அகலமா வச்சு நடக்கணும்னா, பசு மாட்டுல அகல வச்சு நடக்கணும். வால் சீரு எப்படி இருக்கணும்? முட்டி இறக்கத்தை தாண்டி கீழே இருக்கணும். முட்டிக்கு கீழே இருக்கு. ஆமா, அந்த வால் சீரு முட்டிக்கு கீழே இருந்தாதான் மாடு அதிகமா பால் கறக்கும். முட்டிக்கு மேல இருந்துச்சுன்னா பால் குறைவா இருக்கணும். அதே மாதிரி வால் மெல்லிசா இருக்கணும், அரணா வால் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு? வெள்ளிசா இருக்கா ஓரளவுக்கு? இது கரிமலை இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமா தான் இருக்கு. தோல் நைஸ் தோல் மாடா இருக்கணும்னா, ரைஸ் தோல் மாடா இருந்தா பால் அதிகமா இருக்கும். கொம்பு கட்டு எதுவும் பார்க்கணுமா? கொம்பு அது நம்ம விருப்பம் தானா. அது கொம்பு நம்ம விருப்பப்படி எப்படி பண்ணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். என்ன ரகங்கள் நல்லா இருக்குமா? HF நல்லா இருக்கும். அது மூளை கட்டு மாடு. இது மாதிரி மூளை கட்டு மாடு வாங்கணும். ஜாதி மாடு வாங்காம இது மாதிரி மூளை கட்டு மாடு வாங்கினா பால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கறக்கும். கலர் என்ன கலர் நல்லா இருக்கும் ஓரளவு உங்க அனுபவத்துல? கலர்ல செவிலி கலரு, அது அந்த மாதிரி பிள்ளை பட்டை இது நல்லா இருக்கும். கருப்பு சேகாரி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். செவிலி கலர் நல்ல கலர். மாடு செக்கப் நடக்குதா? மாடு செக்கப் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜம்முன்னு இருக்கு. செக்கப் பாத்துக்கிட்டு இருக்கோம். பல்ல பாருங்க. செக்கப்ல என்னெல்லாம் பார்க்கணும்? என்னாச்சு? நல்லா பார்த்தாச்சு. என்னெல்லாம் பாப்பீங்க? பல்ல பார்க்கணுமா? 8 பல்லு இருக்கான்னு பார்க்கணுமா? பல்லு 8 பல்லு இருக்கா? சுழி கிளியெல்லாம் பார்க்காங்க, தட்டி பார்க்காங்க. சுழியெல்லாம் கரெக்டா இருக்கு. ஏற்பட்ட சுழிதான் இருக்கு. கொஞ்சம் மாடு நல்ல மாடு தான். விலையில இல்லாம விலைக்கு வந்து மாடு 2 வீட்டுல இருக்கு. இது கொஞ்சம் நல்ல மாடுன்னு வாங்கிட்டு போறோம். யாரும் கேட்டாலும் கொடுத்துருவீங்களோ? இல்ல, பில்லு காட்டுல மேய விட்டு தான் கொடுப்போம். ஒரு நாள் வளர்த்ததான் கொடுத்தீங்க. வீட்டுல இதே மாதிரி 2 மாடு இருக்கு, நல்ல மாடு. இது 85 ரூபா விலை சொல்லுதாப்புல. நாங்க 70 ரூபாய்க்கு கேட்டிருக்கோம். இன்னும் 1000 2000 3000 கூடும் குறையும் முடிச்சிடும். ஸ்பெஷல் இல்ல, அது பெரிய ஒரு சொன்னாரு. இதான் முத வாங்குற மாடு. சரி, ஆசையா வாங்கிட்டு போறேன். 23 ரூபா சொன்னாப்புல. 18,500 முடிச்சோம். தோட்டம் இருக்கு, வீட்டுல இடம் இருக்கு, பசந்தி நிறைய இருக்குது, வேஸ்டா போகுது. சரி, இப்ப மாடு வாங்கி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆசை. வேற ஒண்ணு இல்ல, சின்ன வயசுல மாடு வாங்க ஒரு ஆசை, அதான் வாங்கிருக்கு. புதுசா வாங்கிட்டு போறீங்க? இப்பதான் மோமா வாங்குறேன். பால் எவ்வளவு சொன்னாங்க? பால் காலையில 3 சாயங்காலம் 3 சொன்னாப்புல. பெட்ட கண்ணுட்டினா? பெட்டதான் வேணுமா? கண்ணுட்டி. ஆமா, அடுத்து பால் கஷ்டம் இருக்கும். வேற எதுவும் வேலை பாக்கீங்களா? நான் போட்டோகிராஃபரா இருக்கேன். ஸ்டுடியோ வச்சிருக்கேன். வீடியோ எடுத்து போட்டோகிராஃபர். மாடுல இன்ட்ரெஸ்ட் தான். ஆமா, ஆடு மாடு கோழி தான் வச்சிருக்கேன். மனுஷன் கூட போக ஆடு மாடு கோழி பாசமா இருக்கும், உண்மையா இருக்கும், விசுவாசமா இருக்கும் நம்ம கிட்ட. அதனால ஆடு மாடு கோழி பிராணி வளர்க்க தப்பே கிடையாது. மாடு இருபறவை. எப்படி சொல்றீங்க இருபறவைனா? என்ன அடையாளங்கள்? சிந்தும் நாடும் சேர்ந்து தோலை பார்த்து தெரியலானே. தோல் கொம்பு சைஸ் எதுவும் உண்டோ? கொம்பு, ஆமா, மாட கொம்பு. பால்லாம் எவ்வளவு இருக்கும் இல்ல? என்ன காலைல 3 சாயங்காலம் 3 இருக்குனே. என்ன நான் வேங்கையில 30, இப்போ ஒரு மாசம் கறந்துருக்க 25 ரூபான்னு சொல்றேன். என்ன காரணம் குறைச்சு சொல்றீங்களா? வாங்க. ஆமா, வயக்காட்டுல போய் விழுது. நாட்டுல ஒரு லாபம் இல்ல. சரி, கொண்டு கொடுக்கணும். வாங்கிட்டு போறாங்க. இப்போ ஒரு லோனுங்க போட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த மாடை கறந்தாங்கன்னா கறவை அடைச்சிடலாம். பாக்குறவங்க வீட்டுல இருந்து கவனமா பாக்குறவங்களுக்கு நல்ல கறவை மாடுது. யாருனாலும் சின்ன வயசு பையனோட கறக்கலாம், என் மாவோட கறக்கலாம். மழை தண்ணி சேரு கிறக்கலாம், கொஞ்சம் பால் மாடுல பார்க்க பராமரிக்க
முடியாம சில மக்கள் வராதுல்ல. சாணி சவுதி எல்லாமே சவுதியில அலைய முடியாது, உண்டான வேலையை பார்த்து உட்காந்துக்கலாம் நினைப்பாங்க. என்ன நோயெல்லாம் வந்திருக்கா நோய்கள்னா? ஏன்னா இதுக்கு முன்னால போன வருஷம் மழையில வந்து மடு நோய் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. இப்ப இந்த வருஷம் அந்த மாதிரி தாக்கல எதுவும் இது வரைக்கும் வரல. நல்லா இருக்கு. காணாம வந்திருக்கா? அதுக்கு தடுப்பூசி எதுவும் போட்டிருக்காங்க. இந்த திருப்பி அந்த அளவு வரல. 30 ரூபா சொல்லி 21 முடிஞ்சிருக்கு. 21 விலை எப்படிமா? விலை குறைவா கூடுதலா? உங்களுக்கு கூடுதலா? இதுக்கு குறையாத வாயு எதிர்பார்த்தீங்க? குணமா நல்ல குணமா இருந்துச்சு. பால் நல்ல நின்னுச்சு. 7 லிட்டர் சொன்னாங்க. 4 இருக்குமா? மடுக்கட்டு கொஞ்சம் சின்னதா இருந்த மாதிரி இருக்கலாம். கறந்து பார்த்தா தான் தெரியும். தம்பி, புதுசா ஒரு ஆள் சந்தைக்கு வராங்க மாடு வாங்குறதுக்கு, எப்படி மாடுகளை பார்த்து வாங்கணும்? பால் என்ன கொடுக்குன்னு பார்க்கணும். மாடு எப்படி நிக்கிது அப்படிங்கன்னு பார்க்கணும். பால் கறக்குறதுக்கு எப்படி நிக்கிது அப்படின்னு பார்க்கணும். மாடு நம்ம ஏரியாவுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி மாடை பார்க்கணும். என்ன பாலுக்குன்னா சிந்து மாடு, ஹெச்எப், செர்சி அந்த மாதிரி வாங்குவாங்க. நம்ம வீட்டுக்குன்னா நாட்டு மாடு வாங்குவாங்க. இருபிளாட் வாங்குவாங்க. இருபிளாட்னா நம்ம வீட்டுக்கும் வச்சுக்கலாம், கொஞ்சம் வெளியும் ஊத்திக்கலாம். எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லாபம் தான் நினைக்கிறானு. பரவாயில்ல. இது மாடு ஒரு மாதிரி இருக்கு, இது வேற கலர்ல இருக்கு. கண்ணுக்குட்டியா? இல்ல அப்படிதான் பிறக்கும்ல. அது காளையை பொறுத்து தானே. காளையை பொறுத்து இது ஊசி போட்டுப்பாங்களா? இல்ல காளையை பொறுத்து தான். இது மேஞ்சது தானே, காட்டுல அலையிற மாடு தானே, காளையத்தான் விழுந்திருக்கும். வீட்டுல கெட்டி போட்டிருந்தாதான் ஊசி போடுவாங்க. இது காட்டுல போறதுனால காலை விழுந்திருக்கும். முக லட்சம் பிடிச்சிருக்கு. என்ன ரகம் அண்ணாச்சி? பால் 2 நேரம் 6 இருக்கும். 3 6 இருக்குமா? இருக்கணும். இது ஒரு 5 தீனி இருக்கும். மாடு வளர்ப்பு தான் பொழப்பு. ஆமா. எத்தனை மாடு இருக்கு? அப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 6 மாடு கிடக்கு. 25,500 முடிச்சிருக்கேன். வயசு குறைவா? 2000 சிந்துன. தூத்துக்குடியில நல்ல வெயில் உண்டுல, அவங்க வெயிலுக்கெல்லாம் அது வெயிலுக்கு மாடு மேயன்னு சொன்னாங்க, அதனால வாங்கிட்டு போறேன். கருப்பு வெள்ளை வாங்கிருக்கீங்களா? இதுல என்ன ஸ்பெஷல்? வெள்ளை பிடிச்சிருக்கு, கருப்பு பிடிச்சிருக்கு. அதாவது வெள்ளை தான் ரொம்ப பிடிக்கும். வெள்ளை தான் விரும்புவீங்களா? ஆமா. இது சுத்த கருப்புனா? இது சுத்த கருப்பு. அது என்ன ரகம் அண்ணாச்சி எதுவும் தெரியுமா? இது எல்லாம் கெச்சப் தானே? இல்ல நம்ம ஏரியா ஆட்கள் மேக்சிமம் செவல கலர் தானே வாங்குவாங்க. நம்ம செவலை வாங்குவாங்க. நமக்கு பிடிக்கிறது வெள்ளதான். பால் அவங்க 3.5 வருங்க, 3.5 வருங்க. வரும்னு நான் சொல்ல முடியாது. வந்தா தான் கணக்கு சேர்க்கணும். ஏன்னா அவங்க சொல்லதான் நம்ம நம்பலாம். கெட்டுப்பால் எதுவும் போட்டிருக்காங்களா? இல்லன்னா அது 2 வரும்னு இருக்காங்க. எவ்வளவு அண்ணாச்சி கருப்பு ரேட்டு வேலை? அது 20 ரூபா. 2 வரது 20 ரூபா வந்துருக்கோம். ஆமா. இது 25 ரூபா. 25. உங்க மதிப்பு எவ்வளவு? 20 ரூபா 25 ரூபா? 20 எங்களுக்கு 22 தான். வியாபாரிக்கு அப்படியே ஏற்றிதாங்க, உயர வரைக்கும் போயிருது. இன்னும் விலை கூட தான் செய்யும். இன்னும் வர ஆமா, இருக்க கூடும். தை பறந்துட்டா ரொம்ப விலை கூடும். ஏன்னா மழை தண்ணி குறைஞ்சிச்சுன்னா விலை கூடும். எந்த ஊர் அண்ணாச்சி? எங்களுக்கு கழுமலை பக்கம் கொலாட்டாச்சு. வண்டிக்காக வெயிட் பண்ணுறீங்களா? வண்டி கூப்பிட போயிருக்கா வெயிட். உங்க ஊருக்கு இங்க இருந்து எவ்வளவு? எங்க ஊருக்கு போக்கு வண்டியில போனா 10-500 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம். அங்கிட்ட இருந்து ஏற்றிடுவாங்களா அவங்ககிட்ட போனா? கழுகுமலைக்குனா? ஆமா. நம்ம தனியா பிடிச்சா 2 ரூபா வைப்பாங்க. 2 ரூபா. எத்தனை கிலோமீட்டர் வரும் இங்க இருந்து? 60-70 கிலோமீட்டர் வரும். ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி ஆயுது. ஆமாண்ணே. வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களா? அது வாங்கியிருக்கோம். மதுரை 20 ரூபா சொன்னாங்க, 15 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஒரு மாடு ஒரு கண்ணுட்டியா? உண்மையிலையா? உண்மையில 15 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். கார்த்திகை மாசம் மழை காலனால எல்லாருமே விக்கிறாங்க, கொட்டம் இல்லாதனால. நீங்க நல்லா சௌரியமா தான் வாங்கிருக்கீங்க. ஆமா. ஈத்துல எத்தனை ஈத்து மாடு இது? இது 2-3 ஈத்து இருக்கும். இது அங்க கொண்டு வித்துருவீங்களா? இல்ல, அங்க போய் வளர்க்குறதா. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டிமா? கண்ணுக்குட்டி கிரு கிராஸ். அது செவலை எப்படி? செவலை வந்து பால் மாடு 6 லிட்டர் பால் இருக்குது. அதுதான். அது நம்மளோட சிந்து மாடு தான். இது வளர்ப்புக்கு போதா வியாபாரத்துக்கு தான்? வளர்ப்புக்கு தான் போறது. நம்ம வியாபாரத்துக்குலாம் இல்ல, வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறதுதான். சுத்தமான பால் விநியோகம் பண்றோம்ல, அதனால. எவ்வளவுமா உங்க ஊர்ல 1 லிட்டர் பால்? 45 ரூபா. வந்து எடுத்துட்டு போங்களா? நீங்க கொண்டு போயிரும். ரேட்டு கம்மியா விக்கிறாங்க. நட்டப்பட்டு தான் நிறைய பேர் நட்டப்பட்டுட்டாங்க இன்னைக்கு. ஆமா. வாங்குறவங்களுக்கு தான் லாபம். வாங்குறவங்களுக்கு தான் இன்னைக்கு லாபம். வாங்கணும்னா வரலாமா? மாடு வாங்கினா வரலாம். அரிச்சநல்லூர் அகழ்வாயு ஃபேமஸா? அவரு 17,000 சொன்னாரு. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியும். ஆமா. 15,500. மாடு வயசு எப்படி? வயசு இருக்குமோ? அது வயசு இருந்தாலும் நமக்கு இறப்பாடு வச்சு தேத்திடுவீங்க. ஒட்ட கண்ணுட்டி பிடிக்குதுன்னு. கண்ணுட்டி நல்லா பிடிக்கும். விலையும் கம்மி. ஏதோ சொன்னீங்களா வீட்டுல உள்ள கஞ்சி தண்ணிக்கு? ஆமா. அது சாப்பாடு புண்ணாக்கெல்லாம் நம்மகிட்ட நிறைய போடுவோம். நம்மகிட்ட புல்லு காடு அந்த ஆராய்ச்சி பண்றதுல புல்லு காவந்து பண்ணி போட்டிருக்கோம். அது உள்ள கொண்டு விட்டுட்டு அவ்வாறு மாடு வாங்கிட்டு போய் வேற மாடுகள் வீட்டுல வேற இருக்கா? முன்னால மாடு நிறைய வச்சிருந்தேன், கொடுத்துட்டேன். எல்லாம் இந்த வேலைக்கு போன பிறகு கொடுத்துட்டேன். இப்ப இது நம்ம வீட்டுக்கு பாலுக்காக. வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு வயசு 77. 77. பரவாயில்லையா? 50 வயசு 55 வயசு மாதிரி இருக்கீங்க. எல்லாரும் எங்க சார் மாதிரி அப்படிதான் சொல்லுவாங்க. என்னாலே நம்ப முடியல. 77 வயசுல. ஆமா. அதுக்கு என்ன ரகசியம் அண்ணாஜி? என்ன இவ்வளவு வயசுல இப்படி இருக்கீங்களா? ஆமா. அதுக்கு என்ன ரகசியம்? என்ன சாப்பிட்டா மற்றவங்களும் இதே மாதிரி இருக்கும்?
முன்னால சாப்பிட்ட சாப்பாடு, பழைய காலத்து சாப்பாடு. அரை கிலோ கறி சாப்பிடுவேன். முன்னால மட்டன் இல்லாம இன்னைக்கு இந்த 2 நாள் செவ்வாய் வெள்ளி செவ்வாய் 2 நாள் தவிர மட்டன் இல்லாம அது இல்லாம 2 நாள், அந்த 2 நாளும் சாப்பாடு கிடையாது. இட்லி தோசை. உழைப்பு, நல்ல உழைப்பு. இன்னைக்கு நான் வேலை செய்த வேலை வாலிப பிள்ளைகளே மக்க மாதிரியே செய்ய மாட்டாங்க. அதுதான், இது உழைப்பு தான் காரணம். இன்னைக்கு இருக்கவே மாட்டேன்ல. இல்ல இப்ப உள்ள மக்கள் எல்லாம் உங்களுக்கு 40 வயசு 45 வயசுல நடக்க முடியல, சுகர் இருக்காங்க. இது நாட்டு மாடு கிராஸ் ஆனாச்சு. இது கிராஸ், நாட்டு மாடு கிராஸ். உங்க பாலுக்கு நல்லதுண்ணே. இன்னைக்கு கொஞ்சம் விலை கம்மி தான், வாங்குறவங்களுக்கு தான் லாபம். அது எந்த ஊருக்கு போகுது? நாகர்கோவில். நாகர்கோவில். ஓகே, எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம்? 1 3. 1 இது 1 2 அது 1 3 1 20. இது 20,000. இது 20,000. இது 1 19. 19 1000 ரூபாய் வித்தியாசம். இது 1 17. 17. பால் இல்ல இப்ப கணக்கு இல்ல, போய் எடுத்து பார்த்தாதான் தெரியும். 3வது ஈத்தனை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது கொம்ப வச்சு கண்டுபிடிக்கும். கொம்புல வர இருக்குமோ? வர இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா